அண்மை செய்தி, மதுக்கடைகளை மூடும் தமிழக அரசின் உத்தரவு பல்வேறு தரப்பிலும் வரவேற்கத்தக்கது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. பிரச்சனை இல்லை என்றாலும் நலன் கருதி மதுக்கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன். தற்பொழுது 717 மதுக்கடைகள் மூடப்பட்டதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். குத்தகை காலம் முடியும் வரை டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாது என்றோ அல்லது மூடப்பட்ட நாட்களுக்கான தொகையை திரும்ப வழங்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் கடை திறக்கப்படாத நாட்களுக்கான தொகையை திரும்ப அளிப்பது தொடர்பாக அரசு பரிசீலனத்தில் 2 வாரங்களில் முடிவெடுக்க மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல 714 டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதுக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரவேற்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜேஷ், கண்ணன் உள்ளிட்ட பல பேர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். அதில் தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாங்கள் அந்த கடைகளை சிற்றுண்டி விற்பனை செய்யவும் காலிபாட்டில்களை திரும்ப பெறவும் குத்தகை செலுத்தி பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த முடிவால் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆகவே குத்தகை காலம் முடியும் வரை மூடக்கூடாது என உத்தரவிட வேண்டும் அல்லது மூடப்பட்ட நாட்களுக்கான தொகையை திரும்பி வழங்க வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி, மதுக்கடைகளை மூடும் தமிழக அரசின் உத்தரவு பல்வேறு தரப்பிலும் வரவேற்கத்தக்கது. பிரச்சனை இல்லை என்றாலும் நலன் கருதி மதுக்கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஆகவே கடை திறக்கப்படாத நாட்களுக்கான தொகையை திரும்ப அளிப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து 2 வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். அருணேஷ். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.